வாங்க இன்றைக்கி தவுசூதியும் கம்பு மீன் சம்பாலும் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சொதி செய்யறதுக்கு ஜாமப்படுத்திக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம், பழுத்த மிளகா, கருப்பில், ஊசி மிளகா, கொஞ்சம் ஹீடோ, வெந்தயம், தவுறு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். வெந்தயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் ஹீடோ, வெங்காயம், அப்புறம் கருப்பில், ஊசி மிளகா போட்டு வதக்கிட்டு அது நல்லா, அப்புறம் தக்காளி பழமும் போட்டு அது நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் நல்லா வதங்கும்போது தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொதிக்க வரப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா கொதிச்சு வந்தோடனே தவியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தவுசூதி ரெடி. அடுத்து மீன் சம்பாலுக்கு வந்துட்டு மிளகா சாந்து, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம், பழுத்த மிளகா, கருப்பில், மீனை நல்லா மஞ்சள் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம், கருப்பில் போட்டு வதக்கிட்டு, தக்காளி பழமும் பழுத்த மிளகா போட்டுக்கோங்க. அதையும் வதக்கின பிறகு கொஞ்சமாக சாஸ்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கரண்டி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது நல்லா அந்தமாதிரி வந்த பிறகு அப்புறம் மிளகா சாந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே கொதிக்கிறப்ப கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பொரிச்ச மீன் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கம்பு மீன் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி